கடல் எல்லை பரப்புங்கிறது ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது. அதுல மாநில அரசுக்கு சில உரிமைகள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த கடல் எல்லைங்கிறது என்ன, இது எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். கடல்ல எல்லை நிர்ணயித்து நம்ம இப்ப ரோடுனா ஒரு கோடை போட்டு காட்டிடலாம். அப்படி கடல் எல்லைகளை வெளிப்படையாக காட்டுவதற்கான உரிய உபகரணங்கள், தொழில்நுட்பங்கள் இன்னும் பெரிதா இந்தியாவில கொண்டு வரப்படல. அப்படி கொண்டு வந்த என்னன்னா மிதவைகள் வச்சிருப்பாங்க, விளக்கு போட்டு மிதவைகளை மிதக்க விடுறாங்க. ஆனா மிதவைகள் என்ன ஆகும்னா கடல் அலைகள்ல தண்ணீர் ஓட்டங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு போறதுனால குறிப்பா 20வது கடல்ல இது 21 இதுன்னு சொல்ல முடியாது. ஒன்னே என்னன்னா ரேடாரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஒவ்வொரு வருடம் குறைந்தபட்சம் 15ல இருந்து 25 தமிழ் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் கொல்லப்படுறாங்க. இது தொடர் கரையாயிட்டு இருக்கு. அது போல சமீபமா இலங்கை ராணுவத்தை தாண்டி இலங்கை கடற்கொள்ளையர்களும் இந்த மீனவர்களை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அவங்களும் இந்திய மீனவர்கள் தான். இவங்க இலங்கை கடற்படையினால கைது செய்யும் பொழுது மட்டும் செய்தி எப்படி வரும்னா, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதால் இலங்கை ராணுவம் சிறைப்பிடித்தது. இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்கள் படகுகளை பறிமுதல் செய்தது. நீதிமன்ற வளாகத்தில் தமிழக மீனவர்கள் ஒப்படைப்பு. இப்படிதான் செய்தி வரும் தவிர இந்திய மீனவர்களை இலங்கை பிடிச்சிருச்சு, ஐயோ என்னங்க இலங்கை ஒரு சின்ன நாடு, அதுக்கு யாரும் இவ்வளவு தைரியம் தந்து அது எப்படி தமிழ்ல பிடிக்கலாங்கிற குரல் எங்கேயும் இன்று எழுந்ததா நமக்கு தெரியல. அப்ப இந்திய கடற்படையின் ஒன்று இந்த தமிழக மீனவர்களை ஏன் பாதுகாக்கல, இந்த மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏன் தரலன்னா, அவங்களும் நம்ம சொன்னதா சொல்றாங்க, கடல்ல எல்லைகள் நம்ம சரியா கணிக்க முடியாது. அதனால சில நேரம் எல்லை தாண்டி அவங்க போகும்போது இலங்கை ராணுவம் அவங்களுக்கு பிடிச்சதுங்கிறாங்க. நம்மளும் அதே கேள்விதான் முன் வைக்கிறோம். எப்படி கடல் எல்லை தாண்டணும்னு இலங்கை ராணுவம் பிடிக்குதோ, அதே போல கடல் எல்லை தாண்டறதுக்கு முன்னாடி ஏப்பா நீங்க நம்ம எல்லையை தாண்டி போறீங்க சொல்வதற்கு இந்திய ராணுவத்துக்கு என்ன பிரச்சனை?